ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கோதுமை பாயசம் வச்சுருந்தேங்க. அதோட ரெசிபி போடுங்கன்னு சொல்லி எல்லாம் 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் அதுக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ கடையிலே கிடைக்கும் இல்லைங்களா, அரை கோதுமை வாங்கிட்டு வந்து ஒரு டம்ளர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சு இந்த பதத்தில் ஊறிடுவோம். அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு 2 தண்ணியில் ஊற்றி கழுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோதுமையை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க. விசில் போட்டு ஒரு 3 விசில் வரட்டுங்க. 3-4 விசில் கூட வரட்டும். ஏன்னா கோதுமை நல்லா வேகட்டும். அதுக்கிடையில் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் காய வச்சுருக்கேன். பாலும் பாயசத்துக்கு தேவைப்படுங்க. இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. கோதுமை நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவு மண்டை வெல்லம் எடுத்திருந்தேன். வெல்லத்தை ஃபஸ்ட்டே நல்லா காய்ச்சி வடிகட்டி அதை இந்த வெந்த கோதுமைக்குள்ளே கலந்துட்டேங்க. இதுதான் இதோட இனிப்பே. நம்ம தேவையான அளவு தான் வெல்லம் போடணும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது, திகட்டும். வெல்லத்தோடு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட்டு போய் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் ஏலக்காய் என்ன பண்ணிட்டேன்னா கையிலேயே பிச்சு போட்டுட்டேனுங்க. ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. அதுக்கிடையில் தாளிப்பு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தாளிப்பு கரண்டி வச்சிட்டேங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி மட்டும் போட்டு வறுத்துக்கிட்டேன். திராட்சை போடலை. ஏன்னு கேட்டால் ஸ்ரீநிதி எடுத்து வச்சிருவா. ஸ்ரீநிதிக்கு திராட்சை தாளிச்சா பிடிக்காது, அதனால் அதை போடலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ நல்லது. கோதுமை நல்ல ஹெல்த்துக்கு நல்ல விஷயந்தான் கோதுமை சேர்த்திக்கிறது. ரொம்ப ஈஸிங்க, செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கோதுமை பாயசம் ரெடிங்க. நம்ம வீட்டில் இது தான் செஞ்சுருந்தோம். நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.